நல்லா இருக்கிற ட்வின்ஸை இறந்து போயிரும்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பூஜை சொல்லி அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி இப்படி போவோம். அப்போ இந்த இடத்துல ஆயுளை பார்க்கிறதுக்கு நீங்க லக்னத்தையும் லக்னாதிபதியையும் காரகன் ஆயுள் காரகன் சனியையும் புதனையும் பாத்தீங்கன்னா சில விஷயம் புரிஞ்சிடும். புதன் 8ஆம் அதிபதி. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்றதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். சரி, ஒரு கேள்வி, ஒரு விஷயம் என்னன்னா, நேற்று ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப எல்லாம் நல்லா இருக்கு, கொஞ்சம் சரியா வந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி பேசும்போது சரி இருந்தாலும் செக் பண்ணணும், வீட்டில் இருக்கிறவங்க ஜாதகம் கொடுங்கன்னு சொல்லி பிள்ளைங்க ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கொஞ்சம் அப்படியே தயங்கினாரு. அப்போ கொடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுன்னு ஜாதகத்தை போட்டேன். எப்பா நல்ல ஜாதகமா இருக்கே அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன். ஏன் நல்ல ஜாதகமா இருக்கே அப்படின்னு சொன்னா, லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவம். ஜாதகத்தை பாருங்களேன், 14 ஜனவரி 2016 1:10 AM மலேசியால பிறந்திருக்கிறாங்க. கும்ப லக்னம் கும்ப ராசி. ஓகேங்களா, கும்ப லக்னம் கும்ப ராசி. லக்னம் 25 டிகிரி, சந்திரன் வளர்பிறை சந்திரனாகி 21 டிகிரி, 2ல கேது, 7ல் குரு. இந்த 7ல் குரு பார்க்கணும் நீங்க. 7ல் குரு 11ஆம் வீட்டோட பரிவர்த்தனை. 7ல் குரு 11ஆம் இடத்தோட பரிவர்த்தனை. 8ல் ராகு, 9ல செவ்வாய், 10ல சுக்கிரன் சனி, செவ்வாயும் சுக்கிரனும் பரிவர்த்தனை, 11ல சூரியன், 12ல புதன். இதுதாங்க இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு. இவரு எங்கேயோ சாமி ஆடுற இடத்துக்கு போனாராம். பார்த்துட்டு இதுல வேற இவங்க ட்வின்ஸ் 2 பேரும். இந்த ஜாதகர் வந்து ட்வின்ஸ். 2 பையன்களும் 21 வயசுல வந்து இறந்து போயிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ உண்மையிலேயே அவர் சாமி தாங்க, பட் யாருன்னே தெரியலையே, எங்க உள்ளவர் அப்படின்னு கேட்டேன். அந்த அளவுக்கு யாருன்னே தெரியாத ஒரு புகழ் வாய்ந்த சக்தி வாய்ந்த சாமியா இருக்கிறாங்க அவங்க. சரி பரவாயில்ல. அப்ப எனக்கு ஒரு அவர்கிட்ட சொன்னேன், ஐயா லக்னம் வலுத்திருக்கு, லக்னாதிபதி வலுத்திருக்கு, ஆயுள் காரகன் வலுத்திருக்கிறாரு, 8ஆம் அதிபதி கூட ஒரு அளவுக்கு நல்லா இருக்காரு. இந்த ஜாதகத்துல அப்ப மைனஸே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. 8ல ராகு இருக்கிறது தப்பு. ஆனா இந்த ராகு என்ன பண்ணும்? இவரை கிரிமினல் ஆக்கும். இன்னொன்னு தெரியுங்களா, ராகு தசை வந்தா இவருக்கு பாதிப்பு இருந்திருக்கலாம். ஆனா ராகு தசை வரல. பிறந்ததே பாருங்க பூரட்டாதி நட்சத்திரத்துல. பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறக்கும் போதே அவருக்கு குரு தசை அப்படின்னு வந்துருது. அப்ப குரு தசையில பிறந்த ஒருத்தருக்கு ராகு தசை வராது. ஓகேங்களா, ராகு தசை வரலன்னும் பொழுது அந்த ராகு பத்தியான கவலைகள் நம்ம பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி சந்திர தசையில ராகு புக்தி வரும்போது சற்று கடுமையான அமைப்புகள் இருக்கும். சந்திர தசை இவருக்கு எப்போ வருது? 2098ல வருது. அப்ப அவர் இருப்பாரா இல்லையான்றதே கேள்வி. சரி, இந்த இடத்துல 21 வயசுல ஆயுள் முடிஞ்சிரும் அப்படின்னு ஒரு சாமியான்றவர் சொல்லிட்டாரு. உடனே அப்ப விட்டேன், அந்த ஆளை பார்க்க போறதையும் விட்டேன், ஜோசியம் பார்க்க போறதையும் விட்டேன் அப்படின்னாரு. சரி, எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஆனா இன்னொன்னு சொன்னேன், இதை நினைச்சு நீங்க 2-3 வருஷம் தூங்காம இருக்கிறதுக்காகவே அவர் வந்து கடகராசி ஆயுள் நட்சத்திரம் அஷ்டம சனி இப்பதான் முடிஞ்சிருக்கு. பிரதர் இன்னைக்கு நைட் நல்லா தூங்குவேன்னுவாரு. உண்மை. ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து 21 வயசுல இறந்து போகும்னு சொல்றதுக்கு அந்த கடவுளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மனசு இருந்திருந்தா அந்த விஷயத்த சொல்லியிருந்திருப்பாரு. சரி, அதை உண்மையா சொல்லியிருந்தா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமே. இந்த ஜாதகத்துல அந்த அமைப்புகள் இல்லை. சரி, இப்ப சரியா அவருடைய 21 வயசு அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட 26 36. ஓகேங்களா, 2026 2036. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், 2036 37ல இவருக்கு இந்த அமைப்புகள் வரும். என்ன வருது? புதன் தசையில இருங்க, சாரி, ஓகே, 2036ல சனி தசையில சுக்கிரன் புக்தி வருது. சுக்கிரன் வந்து சனியோட சேர்ந்து இருக்கிறாரு. முதலில் இந்த அமைப்புகள்ல சனியினுடைய இணைவுன்றதுனால அந்த காலகட்டங்கள்ல அவருக்கு கண்டிப்பான மன அழுத்தங்கள் வரும். ஆனா ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்டு வரும். இதுல எந்த விதமான விஷயமும் இல்லை. இந்த இடத்துல அவர் தடுமாறுவார், மன அழுத்தத்துக்குள்ள வருவார், பெண்ணால் காமத்தால்ன்ற மாதிரியான சில விஷயம் வருமே தவிர வேற எதுவும் மோசமா இருக்காது. ஆயுள் பங்கமும் தனக்கு தானே ஆயுளை முடிச்சுக்க கூடிய தன்மையெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு சுத்தமா இல்லையே அப்படின்ற மாதிரி சில விஷயம் சொன்னேன். இது ஒரு ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். ஆனா தெய்வங்கள் பூமியில நடமாடுது. அப்ப அது பர்டிகுலரா மலேசியால அவர் எங்க இருக்கிறவர்கள் தான் இருக்கணும். பினாங் பக்கத்துல இருக்கு அந்த தெய்வம். அந்த மாதிரியான நடமாடும் தெய்வம் இருக்கிறவங்க கிட்ட தயவு செஞ்சு போகாதீங்க. நல்லா இருக்கிற ட்வின்ஸை இறந்து போயிரும்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பூஜை சொல்லி அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி இப்படி போவோம். அப்போ இந்த இடத்துல ஆயுளை பார்க்கிறதுக்கு நீங்க லக்னத்தையும் லக்னாதிபதியையும் காரகன் ஆயுள் காரகன் சனியையும் புதனையும் பாத்தீங்கன்னா சில விஷயம் புரிஞ்சிடும். புதன் 8ஆம் அதிபதி. ஓகேங்களா, 8ல ராகு இல்லைன்னா ஒருவேளை 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பார். அப்ப இதுதான் அதுக்கான வித்தியாசங்கள். இந்த மாதிரி கோமாளி கிட்ட எல்லாம் போய் பார்க்காதீங்க. ஜோசியத்தை தயவு செய்து ஜோதிட நிபுணர், ஜோதிட சாமியாரோ, ஜோதிட ஆன்மீகவாதியோ, ஜோதிட வள்ளலாரோலாம் கிடையாது. ஜோதிட நிபுணர், ஜோதிட கலை தான். ஓகேங்களா, இந்த மாதிரி யாராவது தெரிஞ்சவங்ககிட்ட போய் நல்ல ஜோசியத்தை பாருங்க. சரிங்களா, நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.